ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தமிழ் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு 21. தகர வரிசையை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. கொஸ்டின் பார்த்திங்கன்னா, திண்ணை, தங்கம், துணை, தாழ்பால், தீது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தங்கம், தாழ்பால், திண்ணை, தீது, துணை. 22வது கேள்வி, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உழவு, ஏர், மண், மாடு. நெக்ஸ்ட் 23வது கேள்வி, நட என்னும் வேறு சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நடந்தான். நெக்ஸ்ட் 24வது கேள்வி, உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனாரின் இதழ்கள் யாவைன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். அடுத்து 25வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றி சரியான தொடரை தேர்ந்தெடு. விடை ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்னம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். இது வந்துட்டு கரெக்டு. செகண்ட் வந்துட்டு, குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர், இதுவும் கரெக்டு. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு, உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, இது வந்துட்டு தப்பு. 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை தான் வந்துட்டு தலைவராக இருந்திருப்பார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்து 26வது கேள்வி, சி.வை. தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பரிமாற் கலைஞர். அடுத்து 27வது கேள்வி, நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பரிமாற் கலைஞர். அவர் தான் வந்துட்டு நாடகவியல் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். அடுத்து 28வது கேள்வி, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாஞ்சாலி சபதம். நெக்ஸ்ட் 29வது கேள்வி, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தச்சநல்லூர். அடுத்து 30வது கேள்வி, வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாஞ்சாலி சபதம். அடுத்து 31வது கேள்வி, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி, அண்ணாமலையார். நெக்ஸ்ட் 32வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, செய்தி தொடர். 8th புக் பேக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறப்ப நம்ம வந்து எதிர்மறை தொடர்ந்து தான் போடுவோம். ஆனால் கொஸ்டினை நல்லா பார்த்தோன்னா தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு செய்தி தொடர். நெக்ஸ்ட்டு 33வது கேள்வி, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இயற்சொல் என்பது யாது. நெக்ஸ்ட்டு 34வது கேள்வி, தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, என்றும் இடும்பை தருவது எது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து 35வது கேள்வி, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எதிர்மறை வினையெச்சம். நெக்ஸ்ட் 36வது கேள்வி, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டாக்டர் முத்துலட்சுமி. நெக்ஸ்ட்டு 37வது கேள்வி, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முத்துலட்சுமி. நெக்ஸ்ட்டு 38வது கேள்வி, திணையளவு போதாதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கபிலர். நெக்ஸ்ட்டு இந்த கேள்வி வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒரு எக்ஸாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வியை நல்லா பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 39,
கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறப்பொருள் வெண்பா மாலை. நெக்ஸ்ட் 40வது கேள்வி. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மதுரை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.